பண்ண அனுபவமாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ எங்களுக்கு தெரியும் என்னோட கிட்டான் பைசன் துரு மாரி செல்வராஜ் வந்து ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதில் யாரையாவது ஒருத்தர் உறுதியாக நம்புவேன், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபைனல் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்பின ஒரு ஆள் துரு. அவன் சப்போர்ட் பண்ணலாம் அந்த படம் எடுத்துக்கவே முடியாது. அவனோட ஒன்று தான் சொன்னேன், இந்த படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். 2 பேர்த்தில் உனக்கும் இதுவும் ஆகலாம், எனக்கும் இதுவும் ஆகலாம், நம்ம 2 பேர்த்துக்கும் எதுவும் ஆகலாம் படம் முடியும் போது. அதனால் துணிஞ்சு பண்ணுவோன்னு சொல்லி பண்ணோம். அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு, அப்படின்னு சந்தோஷம். அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறது துருவுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. ஒரு ஹீரோ ஆசைப்படுற ஒருத்தர் வந்து அவன் அந்த மாதிரி வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு இவ்வளோ பெரிய உழைப்பை போடுவான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. முழுக்க மாரி செல்வராஜ் அவர் நம்பியே போட்டாப்புல. அந்த உழைப்புக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு, சந்தோஷம். அப்புறம் அமீர் சார், பசுபதி சார், உங்களுக்கு தெரியும் பசுபதி சார், அவருக்கு எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய பசுபதி சார் வந்து உங்களுக்கு தெரியும். நானே வந்து நான் தான் எடுத்தேன், ஆனால் இப்போ மார்க் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தான் எடுத்தோமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் நடிச்சு வச்சுருக்காரு. இந்த படம் ஜெயிச்சவனும், இந்த படம் வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிவிடும், இந்த படம் வந்து நீ ஏற்றுக்க வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கிளைமாக்ஸில் அப்பா உங்கள் காலில் விழுந்து கேட்கன்னு சொல்லும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதிகபட்சம் எங்கள் அப்பாவோட சாயல் அந்த இடத்துல தான் தெரிஞ்சு எனக்கு. அது வரைக்கும் அவர் கிட்டானோட அப்பாவாக இருந்தார். ஃபைனலி அவர் கையை தூக்கி கூப்பிடும்போது பரியர்மம்மாள் அப்பாவாயிட்டார், கர்ணன் அப்பாவாயிட்டார், மாமனன் அப்பாவாயிட்டார். எல்லா அப்பாவும் மிக்ஸ் பண்ண ஒரு அப்பாவாக தான் அவர் நிற்பார். அப்போ தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு என்ன சொல்கிறது, மக்களால் புறக்கணிக்க முடியாத படமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லோருக்கும் எங்கள் டீமில் வேலை பார்த்த எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா என்ன சொல்கிறது, ஒரு இராணுவம் இளம் இராணுவம் மாதிரி வேலை பார்த்தான். அவனோட பெரிய உழைப்புக்கு இந்த படத்தோட பிரம்மாண்டங்களில் அவனும் ஒன்று. அவன் பெரிய உழைப்பை போட்டாப்புல, அவருக்கு ரொம்ப நன்றி. இது போக என்னோடய டீம் அப்ளாஸ் அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் 2 பேருமே வந்து மாரி செல்வராஜை முழுசாக நம்பி விட்டாங்க. ஒரு பெரிய படத்தை கொடுத்த பட்ஜெட்டில் நாங்கள் வந்து ரொம்ப முழுமையாக நேர்மையாக பண்ணோம். ரஞ்சித் அண்ணா அவர் எப்போவுமே என்னோட அரசியலையும் என்னோட கலையும் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு மாமனிதர். முதல்ல இருந்தே மாரி செல்வராஜ் அப்படிங்கிறவன் அவன் நேர்மையாக அவனு செய்வான்னு சொல்லி நம்பி விட்டாப்புல. அவருக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா பரியரும்பாலும் இப்படி தான் பண்ணு, அவ்வளோதான். வயசனும் பண்ணு, இவ்வளோதான். நான் பண்ணி கொண்டு கொடுத்தது 2 முக்கியமான படைப்புகள். இந்த 2 படைப்புகளுக்கும் நீலம் ஸ்டுடியோஸுக்கும் ரஞ்சித்தனாவுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால் இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் மக்களை நம்பணும், இந்த படம் மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ. தேங்க்யூ.